Hallelujah. Greetings to you all in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வருடத்துல இந்த கேலண்டர் பெற்றுக்கொள்ளாதவங்க யாரா இருக்கிறீங்களா? Anybody who did not receive the calendars? Yeah, so you can take while you go. இது முடிச்சிட்டு போகும்போது கொடுக்கலாம். You can collect from brother Sundar. Is there anyone who do not have Bible? என்கிட்ட பைபிள் இல்ல அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? பைபிள் இல்ல என்கிட்ட இருக்கா இல்லையா? ஓகே, தமிழ் பைபிளா? ஓகே, so you can take from brother Leslie after you நீங்க முடிச்சு போகும்போது பைபிளை பெற்றுக்கொள்ளலாம். Is there anyone new today? புதிதாக யாரா வந்திருக்கீங்களா? கௌதம் from இல்ல எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஊர்ல கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கௌதம் சகோதரன் நல்லா காரணங்களை. Hallelujah. Let us turn to the word of God in this morning time. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வேதங்களை இந்த காலை வேளையில் திருப்பிக் கொள்ளலாம். Hallelujah. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த காலை வேளையில வேதத்தை வாசித்து நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். Hallelujah. Hallelujah. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீர் என்று எதிர்பார்த்து சபைக்கு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீர் என்று ஏக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து உதவி வரும் என்று சொல்லி ஆண்டவர் உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். வார்த்தை அனுப்பி சிருஷ்டித்தவர், வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினவர், இந்த காலை வேளை எங்கள் வாழ்க்கையிலும் வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்யும் ஐயா. Father, in this morning time we come with an expectation that you would speak to us. We come with an anxiety, oh Father, that your word will minister to me. I come with, Lord, thirst and a hunger that you will answer my prayer. Father, as you sent the word and created everything, as you sent the word and you healed, Father, we pray that you send your word and intervene in my life, Father. ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு என்னுடைய செவிகளும் கண்களும் இருதயங்களும் உணர்வடைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லோரும் வேதங்களை ஏசாயா 58ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Let us all turn to our Bible to Isaiah chapter 58. Isaiah chapter 58. 14 வசனங்கள் இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். 14 verses are there. So let us all read it together. If you do not have the Bible, if you have not brought the Bible to the church, sit next to the person who has the Bible. ஒருவேளை நீங்க பைபிளை கொண்டு வரல, யார்கிட்ட பைபிள் இருக்குதோ அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க வாசிக்கிறதை கவனிங்கள், பாருங்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து உரக்கமாய் வாசிக்கலாம். Shout it aloud. Do not hold back. Raise your voice like a trumpet. Declare to my people their rebellion and to the descendants of Jacob their sins. Is not this the kind of fasting I have chosen, and loose the chains of injustice and untie the cords of the yoke, to set the oppressed free and break every yoke? Is it not to share your food with the hungry and to provide the poor wanderer with shelter? When you see the naked, to clothe them and not to turn away from your own flesh and blood? Then your light will break forth like the dawn
and your healing will quickly appear. Then your righteousness will go before you, and the glory of the Lord will be your rear guard. Then you will call, and the Lord will answer. You will cry for help, and He will say, here I am. Hallelujah. As we are entering into the season of fast, let us understand what is the true meaning of fast and what is the fasting that God delights in. நாம் இந்த உபவாச நாட்களுக்குள்ள கடந்து போகிற இந்த வேளையில தேவனுடைய உபவாசம் என்றால் என்ன, தேவன் விரும்புகிற உபவாசமானது எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த வேளையில வசனத்தின் ஊடாக விளங்கிக் கொள்ளுவோமானால் நம்முடைய உபவாசம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வருகிற உபவாசமாக இருக்கும். If you understand from the light of the scripture what kind of fasting God likes and desires, when we fast accordingly, our fasting also will be meaningful. We will be able to see the wonders, miracles God does in our life through when we fast. Amen. இந்த உலகத்துல நிறைய பேரு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, நிறைய பேரு உபவாசம் இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல பாக்குறோம் விரதம் இருக்கிறாங்க. இந்த தேசங்கள்ல பாக்குறோம் அவங்க என்ன பண்றாங்க, நோன்பு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் உபவாசம் என்று ஒரு காரியத்தை நாம் கையாளுகிறோம். In this world, many people of different kinds of religion, they are also fasting. All the religious people, they fast for different reason. But children of God, we fast. Our fasting is totally different in the eyes of God. ஆனா தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எழுதெடுக்கிற உபவாசமானது தேவனுடைய பார்வையிலே வித்தியாசமானதாக, மேன்மை உள்ளதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த இந்த குறிப்பிட்ட இந்த அதிகாரமானது தேவன் விரும்புகிற அந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசுகிறதை நாம் கேட்க முடிகிறது. This particular chapter, Isaiah chapter 58, talks about what kind of fasting God likes. What kind of fasting does God really delights in? Amen. So let us see what is the biblical meaning of fasting. எபிரேய பாஷையில, வேதத்தினுடைய பாஷையில உபவாசம் என்றால் என்ன என்பதை முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். So the biblical meaning, the Hebrew meaning about fasting means cover your mouth. வேதத்தின்படி அந்த எபிரேய பாஷையில உபவாசம் என்று சொல்லும் பொழுது என்னன்னா, வாயை மூடிக்கொள். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Close your mouth. In other way, abstain from food and certain routine works to seek God for a season and a reason. உபவாசம் என்பது சாப்பாட்டையும் மற்ற காரியம் நாம் அனுதினமும் ஆழமாய் தரித்திருக்கிற காரியங்களை நாம் நீக்கிவிட்டு தேவனை சில காரியங்களுக்காக சில காலங்கள் தேடுவது உபவாச காலம் என்று அழைக்கப்படுகிறது. Abstaining ourselves from food and from some routine works that we daily involved in order to seek God for a season and for a reason. நம்ம விரும்புகிற அந்த உணவு வகைகளையும் நாம் அனுதினமோ அங்கலாய்த்து ஈடுபடுகிற காரியங்கள் சிலவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு தேவனை தேடுகிற காலத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், உபவாச காலம் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. In other words, abstaining or keep myself away from everything distracting me or separating me from my God. உபவாசத்துக்கு இப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்குது. என்னை தேவனை விட்டு பிரிக்கிற, தேவனை நான் அண்டிக் கொள்ளாமல், தேவனை நான் பார்த்து கொண்டு வாழ முடியாமல் எனக்கு தடை செய்கிற, தடையாக இருக்கிற காரியங்களை சில காலம் நான் விலக்கி வைத்து விட்டு தேவனை மாத்திரமே அண்டிக் கொண்டு நாடி இருக்கிற காலம்தான் உபவாச காலம் என்று வேதம் நாம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. When you read the Bible, we can see different kinds of fasting. Personal fasting, corporate fasting, and also national fasting. உபவாசம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக விதமான உபவாசங்களை குறித்து வேதத்திலே நாம் தியானிக்கிறோம். தனிப்பட்ட நபர்கள் உபவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய தேசமானது அவங்க கூட்டமாக இருந்து உபவாசிக்கிறதை பார்க்கிறோம்.
சபையானது கூடி உபவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உபவாசம் என்பது, fasting is humble oneself before God for a season and also for a reason. உபவாசம் என்பது நம்மை நாமே தாழ்த்தி சில காலம் தேவனிடத்துல ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக நாம் தேவனை நோக்க உபவாசம் இருப்பது உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. When the people of Israelites, when they faced their enemies, when they were about to face God's judgment, when they were about to face the war that is standing in front of them, they sought the Lord in fasting and prayer. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு எதிராக யுத்தம் வரப்போகிறது, தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது, தேசத்தின் மேல் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரப்போகிறது. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க? தங்களை தாழ்த்தி தேவனை என்ன பண்றாங்க? உபவாசத்திலும் ஜெபத்திலும் அவர்கள் தேடுகிறார்கள் என்பதை நாம் நிறைய இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விக்கிராராதனைக்கு சென்று விட்டபடினால தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேலும் அந்த ஜனங்கள் மேலும் வந்த பொழுது ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி மனம் திரும்பி ஜெபத்தோடு உபவாசத்தோடு தேவனை தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. When the people of God, the Israelites, turned away from God and they were turning to idols, turning to the gods of the other nations, God sent calamities. God sent judgment. When the people saw the wrath of God, the anger of God, they repented and they fasted and sought the Lord. Hallelujah. Hallelujah. Fasting is not a ritual as many people thinking. உபவாசம் என்பது ஒரு சடங்காச்சாரியம் அல்ல. Hallelujah. Hallelujah. Fasting is not a penances. என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக என்னை நானே வருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி உபவாசம் இருப்பது உபவாசம் அல்ல. In order to rectify your mistake, in order to pay back your to God for what the sins you have committed, you are harming yourself being hungry. That is not fasting. That is not fasting. Hallelujah. Hallelujah. But fasting is a spiritual discipline instituted by God to seek His will and His ways. உபவாசம் என்பது தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு ஆவிக்குரிய பண்பு ஒழுக்கம் தான் என்னது? உபவாசம். Hallelujah. Hallelujah. Fasting is a spiritual discipline instituted by God to seek His ways and His will. உபவாசம் என்பது தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் என்னங்க? உபவாசம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. The fasting and prayer together they are called twin powers. இந்த உபவாசமும் ஜெபமும் இரட்டை வல்லமை நிறைந்த ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம் என்று வேத ஆராய்ச்சியாளர்களும் மூத்த போதகர்களும் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உபவாசம் என்பது சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். The fasting is a spiritual weapon given by God to the body of Christ. Hallelujah. Hallelujah. சபைக்கு தேவன் நிறைய ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். வார்த்தை என்பது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். நீதி என்பது ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். God has given many spiritual weapons to fight against the enemy. Prayer is a spiritual weapon. The word of God is a spiritual weapon. Righteousness is a spiritual weapon God has given to us as for the church to fight our battles. Hallelujah. Hallelujah. We are living in a time, we are living in a season where the importance of fasting, the importance of prayer is fading away. நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவன் ஏற்படுத்தின இந்த உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் மேன்மை கொடுக்காத, அதை தள்ளி விடுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசு சபையில பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
Jesus says that my father's house is a house of prayer. Hallelujah. ஆனா இந்த நாட்களிலே சபைகள் என்ன ஆயிடுதுன்னா ப்ரோக்ராம்னால நிறைந்திருக்கிறது. But nowadays church are filled with what? Programs after programs. Hallelujah. நீங்க ஆதி சபையை திருப்பி நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களாக, எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக அந்த ஆதி சபை இருந்தது. When you turn back and see the account of the early church, they were the people of prayer and they fasted for everything and they made a decision. Hallelujah. Hallelujah. அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது தேவன் பவுலையும் பர்னபாசையும் இந்த குறிப்பிட்ட ஊழியத்துக்காக பிரித்து எடுத்திருக்கிறார்கள் என்று ஆவியானவர் அவர்களோடு சொல்லுகிறதை அவர்கள் கேட்டு அவர்களை ஜெபித்து அனுப்பி வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Amen. When the church fasted, church in Jerusalem fasted and prayed, the Holy Spirit of God told them, separate Barnabas and Paul for me for the ministry unto the Gentiles. Hallelujah. Hallelujah. So it's very important, and also God expects us to fast. அது மாத்திரமல்ல, தேவனும் நாம் உபவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Let us turn to Matthew chapter 5, 33 to 35. லூக்கா 5ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 வரைக்கும் படிப்போம். அன்றியும் பொய்யானை இடாமல் நாணிகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். Sorry brother, I have given a wrong scripture. பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேகந்தர உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீசர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அதப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். So here Jesus says that there is a time will come, the Son of God will be taken away from you, and that time they will fast. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடுகிற நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்கள் உபவாசிப்பார்கள் என்று எதிர்பார்த்து அவர் இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். Jesus expects us that we fast and pray. Hallelujah. 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 Don't get offended. தப்பா நினைச்சுக்காதீங்க. There is a season comes in the Christendom called Lent days. So during the Lent days, what we do, we cry, we mourn, and weeping for Jesus' death. நம்ம அந்த நாட்கள்ல பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் மரித்து விட்டார் என்று சொல்லி அந்த லென்த் நாட்களிலே நம்ம 40 நாட்கள் அநேக சகோதர சகோதரிகள் உபவாசித்து அவங்க ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவுடைய மரணத்தை அவங்க துக்கித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மரித்து விடவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டாம், இப்போ அத துக்கிக்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணணும், மகிழ்ந்து களி கூறணும். அல்லேலூயா. Because Jesus is alive, no need for us to mourn and weep. Amen. But we have to rejoice. Hallelujah. We have to rejoice. Amen. So நம்முடைய உபவாசமானது ஏதோ ஒரு எல்லாரும் சொல்றாங்க, சபையில சொல்லிட்டாங்க நம்மளும் சாப்பிடாம இருப்போம். இல்ல. Let your fasting have a motive and a reason. Amen. சபையிலே சொல்லிவிட்டார்கள், அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், சாப்பிடாம இருப்போம் என்று சொல்லி அப்படி இருக்க கூடாது. Because they told in the church we are going to have fasting prayer, let us not eat. No, it's not like that. Your fasting must have a reason. Amen. Your fasting must have a motive why you are fasting. நீங்க உபவாசிக்கும் பொழுது எதற்காக உபவாசிக்கிறீர்கள் என்பதனுடைய ஒரு கருத்து உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. So the மெசேஜ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உபவாசமானது ஏன் தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், இந்த உபவாசமானது எப்படி நான் ஏறெடுக்க வேண்டும், தேவன் சொல்லுகிறபடி நான் உபவாசித்தால் எப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. What we are going to see here is, what is the motive God says me to fast, and when I fast according to what God says,
what kind of results I can see through my fasting. Amen. முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோனா 3ஆம் அதிகாரம் 5 இருந்து 10 வசனங்களை வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5 இருந்து வாசிங்க. உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்சித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி நினைவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கரட்டி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேற்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி படாதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் கொள்ளாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். 10ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுக்கு கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். Hallelujah. God saw the wickedness of Nineveh and he sent his messenger Jonah, go and preach the city, in the city of Nineveh, that the city is going to turn down in 40 days. ஆண்டவர் நினிவே பட்டணத்தினுடைய அந்த அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் பார்த்து தன்னுடைய ஊழியக்காரனாக யோனாவை அனுப்புகிறார். இன்னும் 40 நாட்களில் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். யோனாவை என்ன பண்றாரு? அவர் போய் பிரசங்கம் செய்கிறார். Jonah also, after a lot of resistance, go and preach the gospel to the people of the Ninevites. அந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்ட அந்த நினிவே பட்டினத்தார் ராஜா முதல் கடைசியாக இருக்கிற ஆடு மாடு வரைக்கும் என்ன பண்ணுச்சுங்க? உபவாசிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். When they hear the coming wrath of God, the people of Nineveh, from the king unto the cattle, they all put on sackcloth and started fasting. 10வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து. Hallelujah. When God saw their works. Amen. படிங்க பார்க்கலாம். When God saw their works, தேவனுடைய கிரிகளை பார்த்து. படிங்களேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து தான் செய்வேன் என்று சொன்ன அந்த தண்டனையை, அந்த நியாய தீர்ப்பை தேசத்தின் மேல் அனுப்பாமல் இருந்தார். ஆமென். When God saw their works, God relented from sending the calamity that he was about to send upon the nation of Nineveh. Hallelujah. Faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். Love without work is also dead. கிரியை இல்லாத அன்பும் செத்ததாக இருக்கும். In the same way, fasting without work is also dead. அதுபோல கிரியை இல்லாத உபவாசமும் செத்ததாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் விசுவாசிக்கிறோம், ஆனா நீதியின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதில்லை. Many of us are sincerely fasting, but there is no works of righteousness in our lives. Hallelujah. We are fasting, but the works of righteousness does not accompany our fasting. நாம் உபவாசிக்கிறோம், ஆனா அந்த உபவாசத்துக்கு ஏற்ற நீதியின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டது நீ உபவாசம் என்கிறாய், உன் தலையை தாழ்த்தி நீ பணிந்து குனிந்து செய்கிறாய், ஆனா என்ன பண்ற? உன்னுடைய விரலை என்ன பண்ற? எப்பொழுதும் உன் அயலானுக்கு நேராக காட்டுகிறாய். God is telling that, is this the fasting that you call this as a fasting? You're pointing out your finger. You're putting burden on your neighbor, your brother, and you're telling that this is a fast, and you're asking God, why you did not see me?
இந்த வசனத்தை நம்ம படித்தோம் இல்லையா? ஏசாயா 58வது அதிகாரம் அதுல வாசிக்கிறபடி தேவன் அவங்களோடு வழக்காடுறார். நீ உன்னுடைய என்ன பண்ற, விரலை காட்டி உன்னுடைய சகோதரனுக்கும் உன்னுடைய அயலானுக்கும் பாரத்தையும் அவர்களை கட்டி வைக்கிறாய். இதையெல்லாம் பார்த்துட்டு இதுவாய் உபவாசம் இருக்கிறாய் என்று தேவன் அவர்களை பார்த்து வாதாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசத்துக்கு ஏற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். Amen. While we are fasting, our fasting must accompanied with deeds of righteousness. Hallelujah. Hallelujah. Simple-ஆ சொல்லணும்னா உபவாசம் இருக்கிற நேரத்துல நன்மை செய்ய வேண்டும். Amen. நீதி செய்ய வேண்டும். Amen. When you are fasting, choose to do right. Choose to do good. Hallelujah. 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 குட்டுக்கு ரைட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமென். நன்மைக்கு சரிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹalleluya. For Robin Hood, stealing is good from the rich. ராபின் ஹுட்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பணக்காரன் கிட்ட இருந்து திருடி ஏழைகளுக்கு கொடுப்பார். அதெல்லாம் நினைச்சாங்கன்னா அது நல்லது. நோ. ஆமென். ஹலோ. Whatever I'm thinking good may not be right in God's eyes. Amen. நான் நன்மை என்று நான் நம்பி செய்கிறது சில வேளையில தேவனுடைய பார்வையிலே சரியா இருப்பது இல்லை. Amen. Hallelujah. In the book of Judges, the last chapter, last verse, when you read it, when there is no, in those days there was no king in Israel and everybody did what was right in their own eyes. நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன்னுடைய பார்வைக்கு சரியானதை செய்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த நாள்ல ராஜா இல்ல, அதனால அவனவன் தன்னுடைய பார்வைக்கு சரியானதை செய்தான். ஆமென். இந்த நாள்ல ராஜா இருக்கிறாரா இல்லையா? ஹலோ. In those days there was no king in Israel and everybody did what was right for them. But today, now for us, we have a king. Amen. We have a king and we cannot do whatever we seems right to us. Hallelujah. Hallelujah. அப்போ தேவன் நினிவே பட்டணத்தை என்ன பண்றாரு? அழிப்பதற்காக அவர் நாள் குறிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி அவருடைய கிரியினால வெளிப்படுத்தினார்கள். Hallelujah. Hallelujah. My repentance, my change of heart must have works or fruits. நான் மனம் திரும்பி விட்டேன், மனம் மாறி விட்டேன்னா அதனுடைய அடையாளம் எங்க தெரியணும்? வாயில இல்ல, என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மனம் மாறிட்டேன், என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி நான் சொல்வேன். ஆனால் அதனுடைய வெளிப்பாடு என்னுடைய வாழ்க்கையின் நடக்கையிலே நான் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. I have to manifest through the works that I perform that I have repented. I'm really turned away. I'm really sorry for what I've done. I'm really grieved the heart of God. I must repent and produce fruit. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் இந்த நாள்ல உபவாசத்தை ஆரம்பிக்கிறோம். Hallelujah. நம்முடைய உபவாசமானது நீதியின் கிரிகள் நிறைந்த உபவாசமாக இருக்கட்டும். As we are starting the fasting today, let our fasting be filled with the works of righteousness. Amen. Amen. Let us do righteous work. Let us do works of love. நாம் நீதி நிறைந்த கிரியைகளும் அன்பு நிறைந்த கிரியைகளும் இந்த உபவாச நாட்களிலே நாம் செய்வோமானால் தேவன் நம்மேல் இரக்கமாய் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்துல பாருங்க, தேவன் அழிக்க தான் வந்தாரு, ஆனா அவங்க மனம் திரும்புவதை பார்த்து, அவங்க கிரியைகளை பார்த்து தேவன் அவர்களை அழிக்காம என்ன பண்ணிட்டாருங்க? விட்டு விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நினிவே பட்டணத்தாரை போல நாமும் தேவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முறையினால. ஆமென். Some of us may have been before the eyes of God, received the anger of God by our works. Amen. Hallelujah. You know what you're doing. You know what kind of life you're living. உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் உபவாசத்துக்குள்ளாக நாம் செல்லும் பொழுது, ஆண்டவரே நான் அதிலிருந்தெல்லாம் விலகுகிறேன் ஆண்டவரே. ஆமென். Lord, as I enter into this Lord fasting season, Lord, I leave all these things behind. Amen.
அப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் அவருடைய கிரியைகளை பார்த்து, ஹalleluya ஹalleluya, let God see our works. ஆமென். இந்த உபவாச காலத்துல நம்முடைய கிரியைகளை தேவன் பார்க்கட்டும். ஹalleluya. நம்முடைய கிரியைகளை தேவன் பார்க்கட்டும். In this fasting time, let God see our works. Amen. Let God see our work. Amen. அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல ஆகாப் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Kings chapter 21 verse 27, here says, ஆகாப் என்ன பண்றான்? ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடித்துக் கொண்டான். ஆமென். படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். Hallelujah. Ahab was one of the bad king of Israel. இஸ்ரேல் தேசத்திலே ஆண்ட ராஜாக்களிலே ஒரு கொடிதான ஒரு ராஜா, கெட்ட ராஜா என்று பார்த்தால் ஆகாப் ராஜா என்று நாம் பார்க்கிறோம், அவன் செய்த காரியங்கள் எல்லாம். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அவன் குடும்பத்தின் மேல் வரப்போகிறது என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான்? அவன் தன்னைத்தானே தாழ்த்தி ரெட்டுடுத்தி அவன் தேவனிடத்துல என்ன பண்றான்? தன்னைத்தானே தாழ்த்தினபடினால தேவன் என்ன பண்றாரு? அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் கொண்டு வருகிற அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் தள்ளி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. When Ahab heard the coming judgment of God, he repented, humbled himself and fasted and wept before God. When God saw the humility of Ahab, God postponed. What is that? Postponed the judgment that he was about to bring upon his family. Hallelujah. Hallelujah. அவன் ரொம்ப கெட்டவன் தான், ஆனா அவன் தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவன் மேல் கொண்டு வருவேன் என்று சொன்ன அந்த நியாய தீர்ப்பை மாற்றினார். Hallelujah. He was a bad person, but when we understood the wrath of God is coming, he humbled himself and he repented and fasted, and God postponed the judgment from his life and his family. Hallelujah. 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 இந்த காலை வேளை ஆகாப் ராஜாவை போல யாராவது நம்ம இங்க இருந்தோமா? இந்த நாளில நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்துல தாழ்மைப்பட்டு நம் மனம் திரும்பி உபவாசித்து ஜெபித்தோமானால் கர்த்தர் நம்ம மேல் கொண்டு வருகிற அந்த காரியத்தை மாற்றுவார். Hallelujah. மாற்றுவார். Hallelujah. If any of us like that character of Ahab, if we humble ourselves and repented and fast and pray to God, God is able to change the disaster that is going to come across our life. Hallelujah. Hallelujah. Number one, fasting with works. நம்முடைய உபவாசமானது கிரிகள் நிறைந்த உபவாசமாக இருக்கட்டும். May our fasting be a fasting with works. Hallelujah. இரண்டாவது காரியம் நாம் பார்ப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12 15 17 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். பிள்ளை செத்து போயிட்டு என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்கப்பட ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொல் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிட்டு என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக் கொண்டார்கள். போதும். Hallelujah. The second thing that we need to understand about fasting is our fasting will not change God. என்னுடைய உபவாசம் தேவனை மாற்றாது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், your fasting will not change God. உங்களுடைய உபவாசம் தேவனை மாற்றாது. உங்களுடைய உபவாசம் தேவனை மாற்றாது. Hallelujah.
Hallelujah. Many people, many of us, including me, think that by fasting and crying, I will change the heart of God, twist the hand of God. It is not possible. நான் ஜெபிப்பதன் மூலம், உபவாசத்தின் மூலம், அழுவதன் மூலம் எப்படியாவது கர்த்தரை ஏமாற்றி அவருடைய கையை திருப்பி விடுவேன் என்று சொல்லி நாம் நிறைய பேர் நம்புகிறோம், செய்கிறோம். ஆமென். ஆனால் கர்த்தரை மாற்ற ஒருவராலும் முடியாது. ஆமென். So you need to understand that nobody can change God, and my fasting, my weeping will not change God. என்னுடைய அழுதலும் என்னுடைய உபவாசமும் கர்த்தரை என்ன பண்ணாதுங்க, மாற்றவே மாற்றாது. ஹalleluya, hallelujah. My fasting will not make God to love me more. என்னுடைய உபவாசத்தை நான் உபவாசிக்கிறேன், அதனால தேவன் என்ன ரொம்ப நேசிப்பார்னா இல்ல. You are already loved. ஆமென். நீங்கள் ஏற்கனவே எவ்வளவா அதிகமாய் நேசிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவாய் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஹalleluya, hallelujah. God already love you. Amen. You are the beloved of the Lord. Amen. நீங்கள் அவருடைய பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. ஹalleluya. எனக்கு நம்ப மாட்டீங்களோ? பக்கத்துல வரவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். Turn to the person and say that you are beloved of the Lord. You are beloved of the Lord. Amen. By your fasting you cannot make God love you more. உங்களுடைய உபவாசத்தினால தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்க செய்ய முடியவே முடியாது. ஹalleluya. நாம் இந்த வாசித்த வசனத்துல பார்க்கிறோம், ஒரு மனிதனை குறித்து தாவீது என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன். We are talking about an account of a man called David. He was a man after God's own heart. Hallelujah. Hallelujah. He committed an adultery, and out of that adultery a child was born. அவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விபச்சாரம் செய்து அது நிமித்தம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையானதை கர்த்தர் என்ன பண்றாங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் அடித்தார். God struck the child, and the child became sick, and David was fasting. அந்த குழந்தையை அடித்த பிறகு தாவீது என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல போய் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு, உபவாசம் இருக்கிறார். ஹalleluya. எப்படியாவது ஆண்டவர் இந்த குழந்தைக்கு உயிர் தருவார் என்று அவர் என்ன பண்றாரு, அவர் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். David believed and expected that God would somehow see my fasting, see my prayer, and make the child live. Hallelujah. கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான மனிதன் தான், ஆனால் கர்த்தருடைய வழிகளை எந்த பிரியமான மனுஷனும் மாற்ற முடியாது. He was a man after God's own heart, but even that man after God's own heart cannot change the ways of God. Hallelujah. Hallelujah. Because for the wages of sin is death. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். Hallelujah. 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 Like David, if we also pray for the wrong, fast for the wrong that we committed, and ask God to bless it and prosper it, it will not happen. Amen. தாவீதை போல ஒருவேளை நாமும் சில பாவமான காரியங்கள், அக்கிரமான காரியங்களை செய்துவிட்டு நான் உபவாசித்தால் தேவன் அதை ஆசீர்வதிப்பார், அதை ஒத்துக்கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் ஏமாந்து போவீர்கள். Hallelujah. God will never concern with unrighteousness and sin. தேவன் ஒருபோதும் பாவத்துக்கும் அநீதிக்கும் ஒத்து போகாதவர். Hallelujah. Hallelujah. So if you are fasting, for wrong reason, your fasting is going to be in vain. Hallelujah. நீங்கள் ஒருவேளை வேற ஒரு எண்ணத்தோடு இந்த தாவீதை போல வேற ஒரு காரியத்துக்காக நான் உபவாசித்து தேவன் எப்படியாவது மாற்றி விடுவார் என்று சொல்லி நீங்கள் உபவாசிப்பீர்களானால் அந்த உபவாசம் வீணாக இருக்கும். Hello? Are you with me? David was God's own man after God's own heart. God did not accept his fasting and prayer, and God did what he wanted to do. Amen. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் தான், ஆனாலும் தேவன் தான் செய்ததை, என்ன நினைத்தது செய்ததை அவர் செய்து முடித்தார். ஹalleluya. 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 அதனால இந்த காலை வேளையில நான் எப்படியாவது உபவாசித்து என்னுடைய பாவமான காரியங்கள், அக்கிரமான காரியங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று எதிர்பார்த்து உபவாசம் இருப்பீர்களானால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென்.
Everybody has a different plan, everybody has a different desire. ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, எண்ணங்கள் உண்டு. ஆனால் அந்த எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில நடைபெற போவதில்லை. Hallelujah. Hallelujah. Fasting will not change God. நம்முடைய உபவாசம் தேவனை மாற்றவே மாற்றாது. Hallelujah. Hallelujah. But what fasting does? தேவனை மாற்றாத உபவாசம் என்ன பண்ணுதுங்க? உபவாசம் என்னை மாற்றுகிறது. Hallelujah. Fasting does not and will not change God, but fasting changes me. Amen. Amen. Fasting mold me, make me to fit into God's will and God's plan. உபவாசமானது என்னை உருவாக்குகிறது, என்னை உருமாற்றுகிறது. தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் ஏற்ற பாத்திரமாக உபவாசமானது என்னை வணைந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள அந்த காலை வேளை, என்னுடைய உபவாசம் தேவனை மாற்றாது, உபவாசமானது என்னை மாற்றும். ஆமென். Fasting will not change God, but fasting will change me. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய உபவாசம் என்னை மாற்றும். My fasting will change me. Hallelujah. Hallelujah. மூன்றாவது காரியம் உபவாசத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, fasting is a sacrifice and an offering unto God. உபவாசமானது தேவனுக்கு நான் செலுத்தக்கூடிய பலி, நான் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கை. Hallelujah. Hallelujah. Fasting is a sacrifice that you make. Fasting is the offering that you give unto God. உபவாசமானது நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு பலி, நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு காணிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவதூதன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கிறான். தாவீதுனுடைய தவறு, அவன் ஜனங்களை எண்ணினபடினாலே அந்த தேவதூதன் வந்து ஜனங்களை அடிக்கிறான். அந்த அருணாவின் அந்த நிலத்துல இருக்கும் பொழுது அந்த தேவதூதனை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இது ஜனங்களை அடிக்காதே போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த மனிதனிடத்துல தாவீது பேரம் பேசுகிறார். David talked to Aruna, the man's name is Aruna, and to buy the field to build God's temple. அப்போ அந்த தாவீது கேட்கிறார் அந்த மனிதனிடத்துல, இந்த இடத்தை எனக்கு விட்டு விடு, நான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன். David told that man, you sell this land for me and I will build the house of God in this place. That the owner of the land says, it is for the king, you take it freely. But King David says, I will not offer to God that does not cost me. Amen. அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான், இது ராஜாவே நீர் எடுத்துக்கொள்ளும், இது உமக்கு சொந்தமாகட்டும் சொல்றான். ஆனா தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறான், விலை இல்லாத ஒன்றை நான் தேவனுக்கு செலுத்த மாட்டேன். அல்லேலூயா. விலை இல்லாத ஒன்றை நான் தேவனுக்கு செலுத்த மாட்டேன். அல்லேலூயா. Hallelujah. So here what we understand, fasting is a sacrifice that I give. Amen. நம்முடைய உபவாசமானது விலை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய காணிக்கையானது விலை உள்ளதாக இருக்க வேண்டும். My fasting, that I'm offering to God as a sacrifice and offering must cost me. Hallelujah. Hallelujah. உபவாசம் இருக்கும்போது வயிறுல சத்தம் வரும், வயிறுலாம் இருக்கும். எல்லாம் நம்ம உபவாசம் இருக்கும்போது தான் பக்கத்துல கேட்டு சாப்பிடுவான். Hallelujah. நம்ம ரொம்ப பசி எடுக்கும். Hallelujah. Hallelujah. Our sacrifice must cost me. True sacrifice to God must cost me. தேவனுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான பலியானது, அதற்கு நான் என்ன பண்ணுங்க? விலை கிரயம் செலுத்த வேண்டும். Hallelujah. 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 அதனால தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பலிகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டது? ரத்தம் சிந்தி. ரத்தம் சிந்தி. ரத்தம்னா என்னது? அது ஒரு விலை. Amen. Blood is a picture of a great price that was paid in order to show God, Lord, I'm giving you with pain, with suffering, Lord, this offering to you. Hallelujah. Hallelujah. அப்போ நம்முடைய உபவாசமானது கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக, உகந்த பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. We have to give our fasting as a beautiful and sweet sacrifice and offering to God. Amen. இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 5 அதிகாரம் 23-24,
Matthew chapter 5, 23 and 24. ஆகையால் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேர் உன் சகோதரருக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. Hallelujah. Hallelujah. So Jesus sitting near the offering box and he sees the people coming and putting the offering. இயேசு அந்த காணிக்கை பெட்டி அறையில உட்கார்ந்து இருக்கிறார் தேவாலயத்துல. அப்ப எல்லோரும் போடுகிற காணிக்கைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் சொல்றார் அவரை பார்த்து, நீ உன்னுடைய பலிகளை காணிக்கைகளை தேவனுக்கு கொடுப்பதற்கு முன்பாக நீ வரும்பொழுது அந்த இடத்துல உனக்கு ஞாபகம் வருது, உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு என்று நீ அறிந்து கொள்வாயானால் உன் காணிக்கை அங்க வைத்து விட்டு முதலாவது போய் என்ன பண்ண, அவனோடு மனம் பொருந்தி அப்புறம் வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து. Jesus says to the people, if you come to the altar with the sacrifice and gift, and there you remember your brother has something against you, do one thing, leave your gift there, go first reconcile with your brother, and then come and give your offering to God. Hallelujah. Hallelujah. What do you understand from the scripture? இந்த வசனத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த வசனத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? The offended brother is more precious to God than your sacrifice. உன்னால் இடல் அடைந்திருக்கிற அந்த சகோதரன் நீ கொடுக்கிற விலையேறப்பெற்ற அந்த காணிக்கைகளை பார்க்கிலும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவனாக இருக்கிறான். Hallelujah. Hallelujah. An offended brother, a brother who is offended because of you is more important than your KD. உன்னால் இடல் அடைந்து துக்கப்படுகிற அந்த சகோதரன் நீ செலுத்துகிற உன்னுடைய குவைத் தினாரை பார்க்கிலும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தமானவனாக இருக்கிறான். Hallelujah. Hallelujah. Fasting is the best time to reconcile with our brothers and sisters. உபவாச காலம் நம்மால் இடரடைந்திருக்கிற நாம் இடர செய்திருக்கிற சகோதர சகோதரிகளோடு மனம் பொருந்த நல்ல ஒரு காலம். Hallelujah. Fasting is the best time to forgive people. உபவாச காலம் என்பது நமக்கு விரோதமாய் சகோதரர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கிற சிறந்த காலம் உபவாச காலம். Hallelujah. Fasting is the best time also to go and ask forgiveness from your brother for what the wrong you committed. உபவாச காலம் என்பது நாம் செய்த பாவங்களுக்கு நாம் சகோதரனிடத்தில் சென்று நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்தேன், குற்றம் செய்தேன், என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு கேட்க சிறந்த ஒரு காலம் உபவாச காலம். Hallelujah. As I told you, your fasting must cost you. உங்களுடைய உபவாசமானது நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தி தேவனுக்கு செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில நிறைய பேர் வந்திருக்கீங்க. யாருக்குன்னா ஒருத்தர் பேசாம இருக்கீங்களா? யார் மேல கோவமா? ஹலோ, எல்லாரும் கீழே பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? Amen. Are you angry with someone here in this church? Are you angry with your friends in the room, in the colleagues in the room? Amen. Hallelujah. First go and reconcile, then start your fasting. உங்க ரூம்ல சண்டை போட்டு இருக்கீங்களா? உங்க கூட வர்க் பண்ற கூட கோமாயிட்டு பேசாம இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களோடு போய் பீஸ் ஆயிடுங்க, அப்புறமா ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. Hallelujah. Otherwise my fasting is in vain. இல்லை என்றால் என்னுடைய உபவாசம் வீணாக இருக்குங்க, என்னுடைய உபவாசம் நஷ்டமா போய்விடுங்க. If I don't do that, my fasting is in vain. My fasting will be useless. Hallelujah. Hallelujah. ஒரு முறை கூட நம்ம கண்களை மூடி இந்த வேளையில உங்களை துக்கப்படுத்தி யாராவது துக்கப்படுத்தியதானா கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே அவங்களை நான் மன்னிக்கிறேன். I'm telling you. கண்களை மூடி பார்க்கலாம், ஜெபம் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரே அந்த சகோதரனை ரொம்ப துக்கப்படுத்திட்டான் ஆண்டவர், அந்த சகோதரியை ரொம்ப துக்கப்படுத்தி விட்டால் இந்த காலை வேளை அந்த உபவாச நாளில ஆண்டவரே நான் காணிக்கை படைக்க விரும்புகிறேன், நான் பலியை செலுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு வெக்கலாம் வந்தா கூட பரவாயில்ல, நான் அந்த சகோதரனை மன்னிக்கிறேன். நான் நஷ்டப்பட்டது அநேகம், அவமானப்பட்டது அநேகம், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உம்மை பிரியப்படுத்துவதற்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா.
In this morning time, my brother, my sister, if you have committed, somebody has committed any sin against you, they harmed you, they have put you to shame, they have exploited you, they made you sad, cry, pray in this morning time, Lord, I forgive them. Lord, I forgive them. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே மன்னிங்க. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. That is the real fasting. That is the real, hallelujah, real sacrifice and offering you can give unto God. Amen. Hallelujah. See, Christian life is a practical life. Amen. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அனுதினமும் நாம் செய்கிற ஒரு நடைமுறைக்கான ஒரு வாழ்க்கை. Hallelujah. Hallelujah. ஏசப்பா நம்ம செய்ய முடியாததெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கல, செய்யக்கூடியதுதான் அவர் என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். Amen. Jesus did not taught us the things we cannot do. Jesus taught us things we can do. Amen. Hello. He taught us what we can do, right? Is it possible to forgive others? மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு முடியுமா முடியாதா? Hallelujah. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே சொன்னாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். While hanging on the cross, Jesus said and prayed, Father, please forgive them, for they do not know what they do. Hallelujah. Hallelujah. If you want your fasting to be a sacrifice and offering to God, amen, are you dare to go and ask forgiveness for those people who hurted you? உங்களுடைய உபவாசம் கர்த்தருக்கு முன்பாக சிறந்த காணிக்கையாக பலியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களை துன்பப்படுத்தின துக்கப்படுத்தினவர்களை போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க துக்கப்படுத்தினவங்க கிட்ட போயிட்டு சாரி சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஹலோ ஹலோ. ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு உண்மையான அந்த தைரியம் இருக்குது. Amen. That person, that sister, that brother is a real Christian. அந்த சகோதரன், அந்த சகோதரி தான் உண்மையான கிறிஸ்துவங்க. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்றீங்க, முதல்ல ஒரு ஃபோன் பண்ணி சாரி சொல்லுங்க. Hello. You say that I will die for Christ. No need to die for Christ. Amen. Christ already done for you, died for you. All that you need to do is pick up your phone and say, what I did is sorry, forgive me. Can you do that? பண்ண முடியுமா? இயேசுக்காக நான் உயிரை கொடுப்பேங்க. உயிரெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேணாங்க. அவர் ஏற்கனவே உங்களுக்காக உயிரை கொடுத்து விட்டார். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? போன் எடுத்து அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கிட்ட போய் பேசுங்க. அவங்க தூரமா இருந்தாங்கன்னா அவங்க ரீச் பண்ண முடியல, கோயிட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா கால் பண்ணி, நான் உங்களுக்கு விரோதமா இதை செய்துட்டு மன்னித்து என்ன மன்னிப்பீங்களா? Hallelujah. If you want your fasting, your love acceptable before God, you have to do this. உங்களுடைய உபவாசம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய நீதி தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டா, விரும்பினா இதை நீங்கள் செய்தாக வேண்டும். Hallelujah. Hallelujah. பாஸ்டர் அவன் தான் தப்பு பண்ணா, ஃபர்ஸ்ட் அவன் வரட்டும். Hallelujah. Do you know who is spiritually mature? Who is going to his enemy's door and knock at the door and say, I have sinned against you, I am very sorry, will you forgive me? Amen. He is the spiritually matured and understood the love of Jesus Christ. Amen. கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவன் யார் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய அனுபவம் முதிர்ந்தவன் யார் தெரியுமா? சத்துருவினுடைய வீட்டுக்கு போய் வாசல் கதவை தட்டி, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், உனக்கு நஷ்டத்தை செய்து விட்டேன், என்ன மன்னிப்பாயா என்று சொல்லி கேட்கிறான் பாருங்க. அவன் தான் உண்மையான அன்பு நிறைந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு? Amen. Hallelujah. See, Jesus is not asking for us words of love. He is asking us action of love. Amen. இயேசு வாயினால நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அவருக்கு தேவையில்லை. கிரியினால அன்பை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை. Hallelujah. Hallelujah. See, unforgiveness can be a biggest bondage in your life. மன்னிக்காமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பெரிய ஒரு சங்கிலியாக உங்களை கட்டி வைத்து விடும். அல்லேலூயா. ஹலோ. ஆமென். Unforgiveness can be a big hindrance for you to receive all that God has in store for you.
மன்னியாமல் இருக்கிற அந்த தன்மையானது தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு சங்கிலியாக உங்களை பிடித்து வைக்குங்க. ஆமென். So in this morning time உங்களுக்குள்ளாக அந்த மனக்கசப்பு இருக்குமே ஆனால் இந்த உபவாச காலத்துல அதெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. In this morning time if you are bitter in your heart with unforgiveness on someone, let them go. Amen. அவன் கடந்து போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. I am telling you, my brother, my sister, until you forgive, you will not taste the goodness of God in your life. Amen. நீங்கள் மன்னிக்காம இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நன்மைகள், மகத்துவங்கள், மாட்சிமைகளை முழுமையாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. என்ன பாஸ்டர் அவங்க பண்ணது எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க தெரியுமா, எவ்வளவு அவமானம் தெரியுமா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா பாவம் செய்வதில்லை, நீ மன்னின்ற ஆண்டவர். Amen. Hallelujah. Unforgiveness can be a big hindrance for you, your prayer to be heard by God. Do you know that? நீங்கள் மன்னிக்காமல் இருப்பது உங்கள் ஜெபங்கள் தேவன் கேட்காதபடிக்கு தடையாக மாறிவிடும். ஆமென். இந்த காலை வேளையில ஒரு விசை கூட எல்லாம் கண்ணுல மூடலாம், ஜெபம் பண்ணலாம். ஆமென். இன்னைக்கு நமக்கு இது உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய வருத்தத்தோடு இருக்கிற முகங்களை நான் பார்க்கிறேன். I see lot of wounded hearts. இந்த காலை வேளை காயப்பட்ட இருதயங்கள் அநேகத்தை நான் பார்க்கிறேன். வார்த்தையினால காயப்பட்டு இருக்கிறீங்க, வார்த்தையினால் நிறைய பேர் காயப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சமுதாயத்துல, குடும்பத்துல நீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபேமிலி, இந்த சொசைட்டி, you have been put to shame, you have been abused, you have been ridiculed by people whom you trusted, whom you looked unto. Even they also hallelujah abused you. Look at God. Hallelujah. Look at Jesus. இயேசு பாருங்க. Hallelujah. மன்னிங்க. Let them go. Let them go. அவங்க இருதயத்துல நீங்க சிறைப்பிடித்து வைக்காதீங்க, விட்டு விடுங்க. Amen. Let them go. ஆண்டவரே நான் மன்னித்து அவங்களை விட்டு விடுகிறேன். Amen. I'm telling you, my brother, my sister, you will receive, as you forgive, you will receive the freedom the Spirit of God gives and brings within your spirit. நீங்க அவங்களை மன்னித்து மன்னித்து விட விட உங்களுக்குள்ளாக ஆவியானவர் விடுதலை கொண்டு வருகிறதை நீங்கள் உணர முடியும். Hallelujah. Hallelujah. அந்த காலை வேளை விட்டு விடுங்க பார்க்கலாம். Just forgive them. Let them go. Amen. Let them go. Hallelujah. யோசேப்பு தன்னை சிறையில அடைத்து குழியில போட்டு அதற்கு காரணமாக இருந்த அவனுடைய சகோதரர்களை அவன் மன்னித்தான். Amen. Hallelujah. Joseph forgave all that the brothers have done. Amen. Hallelujah. 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 மன்னிங்க மன்னிங்க. Let them go. Let them go. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இந்த காலை வேளையில சபையில இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த கூட்டத்துல யாராவது யாருக்குன்னா பேசாம இருந்தீங்கன்னா, I pray, I beg you my brother, I beg you my sister, stand up and go and talk to them. இந்த காலை வேளை ஒருவேளை நீங்க ஒருவர் மேல ஒருவர் மன வருத்தமா இருக்கிறீங்க, பேச மாட்டீங்க, இந்த காலை வேளையில எழுந்து தயவுசெய்து அவங்களோட போங்க, பேசுங்க, ஒப்புருவாங்க. நான் இப்பதான் சொன்ன, உண்மையான கிறிஸ்தவர்கள் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமென். சபையில இப்போ இங்க யாராவது இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசாம கோபமா இருக்கிறீங்க, மூர்க்கமா இருக்கிறீங்க, தயவுசெய்து போய் பேசுங்க, reconcile ஆகுங்க. Go and talk to them, reconcile with them. Please do that if anybody is there. Hallelujah. தயவுசெய்து இங்க இருப்பார்கள் ஆனால் போய் அவங்களோட ஒப்புரவாங்க. ஆமென். இல்லனா நம்ம என்ன பண்றோம், சர்ச்சில் உட்கார்ந்து வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென். If we don't do that, we are just being sitting here as hypocrites. ஒருவேளை நம்ம சும்மா அங்க உட்கார்ந்து இருந்தோமானால் மாயக்காரர்களை போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அன்பிலே பயம் இல்லைங்க. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. Hallelujah. Because if you don't love your brother whom you see, you cannot love God who cannot see. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? Hallelujah. 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 இன்னும் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன். நான் உங்க யாராவது இந்த சபையில உங்களை துக்கப்படுத்தி இருந்தா
அவங்க ரூம்ல துக்கப்படுத்தினா தயவுசெய்து எழுந்து ஒரே ஒரு சாரி, அவ்வளவுதான். இங்கிலீஷ்காரன் நல்லா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டான், சாரி. ஆமென். Hallelujah. Unforgiveness can be a big hindrance for you to receive the goodness the Lord has for your life. இந்த மன்னிக்காம இருக்கிற இந்த தன்மையானது உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. So if the person is far away from you, and the மனுஷி தூரமா இருந்தாங்கன்னா, hallelujah, as soon as the service is over, call them and tell them, I forgive you. Call them and tell, I'm very sorry, I hurted you. Amen. அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, அந்த நபர் உங்களை விட்டு தூரமா இருக்கிறாங்க, குவைத்துக்கு அப்பால இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், போன் எடுத்து தயவு செய்து உங்களை துக்கப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்க. நம்பர் 1. நம்பர் 2, என்ன பண்ணுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்க எனக்கு பண்ண அட்டகாசம் ஜாஸ்தி, இழப்பு உங்களால எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, நான் நஷ்டப்பட்டது அநேகம், ஆனாலும் தேவன் நிமித்த நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆமென். அப்பொழுது ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So fasting is a sacrifice and an offering. உபவாசமானது தேவனுக்கு உகந்த பலியாக, காணிக்கையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Let this year's fasting will be a life changing fasting in your life. இந்த வருடத்தினுடைய உபவாசம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற அந்த உபவாசமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. 4வது காரியம் உபவாசத்தை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்கு ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், பவுலும் பேதுருவும் அவர்கள் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து, அவர்கள் யார் மேலாம் கை வைக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியார் வருகிறதை பார்த்து, அங்க போய் பேதுரு கிட்ட என்ன சொல்றான், காசு கொடுத்து என்ன சொல்றாரு, படிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த காரியத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. Hallelujah. Hallelujah. While fasting, listen, while fasting, having a right motive is very important. உபவாசிக்கும் பொழுது சீரான அந்த நோக்கத்தை வைத்துக் கொண்டிருப்பது மிக 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 முக்கியம். Hallelujah. Hallelujah. So இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு மனிதன் என்ன பண்றான், பேதுருவும் அவருடைய சீஷர்களும் யாரெல்லாம் மேல கை வைக்கிறார்களோ அவங்க மேல பரிசுத்த ஆவி வந்து இறங்குகிறார். இந்த மனிதன் என்ன பண்றான், அவர் பேர் நம்ம எலிமாசா, அவர் என்ன பண்றாரு, அந்த மனிதர் என்ன பண்றாரு, அதை பார்த்து பேதுரு கிட்ட காசு கொடுத்து, எனக்கும் இந்த வரத்தை கொடுங்க, எனக்கும் இந்த வரத்தை கொடுங்க. அல்லேலூயா. எனக்கும் இந்த வரத்தை கொடுங்க. And what this man is telling to Peter, he gave the money to Peter and says that you take this money and give me this gift, that whomever I also lay my hands, that they may also be filled with the Holy Spirit. And Peter cursed that man. பேதுரு அந்த மனிதனை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள்ல அநேகம் பேர் தேவனுடைய வல்லமைக்காக ஜெபிப்பாங்க. Hello? Many people fast and pray for God's power. Amen? Hallelujah. When you pray for God's power, it's very important that you keep your motive right. நீங்கள் தேவனுடைய வல்லமைக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த நோக்கம் சரியாக வைத்துக் கொண்டிருப்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வாலிபனாக இருந்த பொழுது நானும் தேவனுடைய வல்லமை வேண்டி நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன். அப்ப என்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா, அந்த பாஸ்டர் எப்படி ஜாமோட ப்ரே பண்ண உடனே அற்புதம் நடக்குது, அவருக்கு எவ்வளவு பேரு, அதே போல எனக்கும் பேரு ஏற்படணும், நானும் ஜெபிக்கணும், நாங்க யார் மேலாம் கை வைக்கிறோம் அவங்க எல்லாம் விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பொல்லாத எண்ணத்தோடு நானும் உபவாசம் ஜெபித்தேன். When I was a young man, I was also praying and fasting like this, looking at some pastors. Oh, this pastor is so powerful. When he prays, the demons are fleeing. When he lay the hands of the people are falling down. I also want to be like that man, famous. Hallelujah. One thing you need to understand. If you pray with the right motive, you will receive God's Spirit.
நீங்கள் சரியான எண்ணத்தோடு நீங்கள் உபவாசித்து ஜெபித்தால் தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. But if you pray and fast with wrong motive, you will receive evil spirits in your life. ஆனால் நீங்கள் பொல்லாத எண்ணத்தோடு நீங்கள் உபவாசித்து நீங்கள் ஜெபித்தீர்கள் ஆனால் அசுத்த ஆவிகளை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. So fasting has a tremendous power to open the gates of heaven and also to open the gates of hell in your life. So உபவாசமானது பரலோகத்தின் வாசல்களை உங்கள் வாழ்க்கையில் மேல் திறப்பதற்கும் அதற்கு வல்லமை உண்டு. அதே நேரத்தில் தவறான கண்ணோட்டத்தோடு செய்கிற உபவாசமானது பாதாளத்தின் வாசல்களை உங்களுடைய வாழ்க்கையின் நேராக திறப்பதற்கும் வல்லமை உண்டு. That's why biblical fasting, Christian fasting is different from all other fasting. அதனால்தான் இந்த கிறிஸ்துவ உபவாசம், வேதம் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிற உபவாசமானது மற்றவர்கள் உலகத்தில் செய்கிற உபவாசத்தை பார்க்கிலும் முற்றிலும் வித்தியாசமானது. அல்லேலூயா. So be careful when you fast having your right motive. அதனால நீங்க உபவாசிக்கிறபடினால நீங்கள் உங்கள் உபவாசம் சரியான நோக்கத்தோடு உங்கள் உபவாசம் இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Be careful what kind of fasting you fast. Hallelujah. ஐந்தாவதாக, fasting is the spiritual weapon God given to the body of Christ. உபவாசமானது தேவன் சபைக்கு அவருடைய சரீரத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். Hallelujah. Hallelujah. Fasting is a spiritual weapon God has given you. Amen. Hallelujah. வேதத்துல பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் ஒரு சேனையை சந்திக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? கத்தி எடுத்துன்னு போல, ஈட்டி எடுத்துன்னு போலங்க. அவங்க என்ன எடுத்துன்னு போறாங்க? சட்டி, ஒரு பானை, அது ஒரு நெருப்பு எடுத்துன்னு போறாங்க சண்டைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் தருகிறார். ஆமென். See, God's ways are very different. The ways of man is not the ways of God. மனிதனுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமென். So தேவன் உபவாசம் என்பதை நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Let us turn to Matthew chapter 4, 1 and 2. மத்தேயு 4, 1, 2 அதி வசனங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் எப்படி உபவாசித்தார், அவருடைய உபவாசம் எப்படி இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். Hallelujah. Fasting can be your greatest weapon to overcome all the temptations. Amen. இந்த ஆவிக்குரிய இந்த உபவாசமானது என் வாழ்க்கையில நான் எதிர்கொள்ளுகிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு, அதை ஜெயிப்பதற்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாக உபவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சோதனைனா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். சோதனை என்ன? என்னை பாவத்தில் தள்ளுகிற, பாவத்துக்குள்ளாய் நடத்துகிற காரியங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? சோதனை என்று சொல்லுகிறோம். ஆமென். What is called temptation? Temptation is something that makes you to commit sin. Something that leads you to do sin which is not pleasing in the sight of God. Amen. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படிக்கு என்னை ஏவுகிறது, என்னை நடத்துகிற காரியங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேங்க? சோதனை என்று நான் சொல்லுகிறேன். Temptation is something that leads me to act against God, function against God, to rebel against God. Hallelujah. Hallelujah. So இந்த உபவாசம் இருக்கும்போது என்ன நடக்குது? ஆமென். ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். There was a farmer in a village. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். He had 2 bulls. அவர்கிட்ட 2 எருது மாடுகள் இருந்தது. He had one white bull and also a black bull. ஒரு கருப்பு எருதும் ஒரு வெள்ளை எருதும் அவரிடத்தில் இருந்தது. இந்த எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன பண்ணுவாரா, அந்த 2 எருதுகளை எடுத்துக்கொண்டு அந்த மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுவாரு, அந்த 2 எருதுகளுக்கு சண்டை விடுவார். So every Sunday what he does, he take these 2 bulls and take to the market yard and he made them to fight with one another on betting money. பணத்தின் மேல் வைத்து அவர் என்ன பண்ணுவாராம், இந்த 2 எருதுகளுக்கு சண்டை விடுவாராம்.
One week the white bull wins. The following week the black bull wins. ஒரு வாரம் அந்த வெள்ளை எருது ஜெயிக்கும், அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எருது ஜெயிக்கும். சோ இதை பார்த்து நிறைய பேர் பணத்தை கட்டி ஏமாந்து போனாங்க. இந்த வாட்டி ஜெயிக்கும் அது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போய் விட்டாங்க. ஒரு மனிதன் எல்லா பணத்தையும் இழந்து விட்டு கடைசியாக அந்த விவசாயி கிட்ட வந்து, இது எப்படி நடக்குது? ஒரு வாரம் இது ஜெயிக்குது, ஒரு வாரம் அது ஜெயிக்குது, எப்படி இது சாத்தியம்? So one man who lost all the money, he came to the farmer and he asked, how it is possible? One week this bull is winning, the next week the other bull is winning. What is the secret? What is the reason? அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு, எந்த எருதுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன் அந்த எருது அந்த வாரம் ஜெயிக்கும். For which bull I feed the food, that bull will win the battle on that day. சொல்றது புரியுதா? அப்ப இந்த உபவாசமானது என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. What does fasting does? The fasting strengthen my spirit man, inner man. Hallelujah. இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் 3 காரியங்கள்ல உண்டு. In this world we have trouble with 3 things. Number 1, the world. All you see. இந்த உலகத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. Hallelujah. Hallelujah. நல்லா தான் போயிட்டு இருந்தான் பாவன். அந்த சினிமா பாஸ்டர் பார்த்துட்டு சினிமா போயிட்டான். சர்ச்சுக்கு வர என்ன பண்ணிட்டான்? சினிமா போயிட்டான். உலகமானது என்ன பண்ணுதுங்க? நம்மை மயக்குகிறது. The world will deceive you. The world will, draw you towards it according to its pattern. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசாசு. Second enemy that we have in this world is devil. Amen. Hallelujah. The number 1 enemy for us, for you and me, is not my brother or sister or husband or wife. It's the devil. Amen. என்னுடைய மிகப்பெரிய சத்துரு யாருன்னா பாத்தீங்கன்னா, என்னுடைய சகோதரன் அல்ல, அப்பா அம்மா அல்ல, என்னுடைய மனைவி அல்ல, கணவன் அல்ல, பிசாசே நம்முடைய சத்துருவாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. So what is the mission of the devil? பிசாசுனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னங்க? To steal, kill and destroy you. திருட, கொல்ல, அழிக்க. ஆமென். அல்லேலூயா. நம்மை திருட, கொல்ல, அழிக்க தான் அவனுடைய திட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். His purpose is to steal, kill and destroy every child of God. Are you with me? மூன்றாவது பாத்தீங்கன்னா நம்முடைய சத்துரு யாருன்னா, நம்ம கூடவே இருக்கிற நம்முடைய மாம்சம். Amen. The third enemy that we have is, no need to look around, it is within us, our flesh. Hallelujah. Hallelujah. நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் டிவில, பெப்சி போட்டு, அது பேர் என்ன தெரியுமா? ஏ தில் மாங்கே மோர். பாத்துருக்கீங்களா நீங்க? ஆமா, டெல்லிக்காரங்களாம் பாத்துருக்காங்க. அந்த பெப்சி இது பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாம்சத்துக்கு இன்னும் வேணும். அல்லேலூயா. என்னது? இன்னும் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. This flesh will never say no to sin. இந்த மாம்சமானது பாவத்துக்கு ஒருபோதும் இல்லை என்று சொல்லவே சொல்லாதுங்க. ஹலோ, நான் மட்டும் தான் அந்த மாதிரி அனுபவிச்சு சொல்றேன்னா? ஆமென். இந்த மாம்சமானது பாவத்துக்கு இல்லை என்று, போதும் என்று ஒருபோதும் சொல்லாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ அதனால இந்த மாம்சத்துக்கு எவ்வளவா நீங்க KFC கொடுக்குறீங்க, பிஸா கொடுக்குறீங்க, அவ்வளவா இது என்ன பண்ண போதுங்க? ஆக்ட் பண்ணுங்க. ஆமென். The more you feed your flesh, the more it will work to do its work. You know what is the work of the flesh? Sin and then death. மாம்சம் கிரியை செய்யுங்க. மாம்சத்தை எவ்வளவாய் நீங்கள் போஷிக்கிறீர்கள், அவ்வளவாய் மாம்சமானது கிரியை செய்யும். மாம்சமானது பாவத்தையும், பாவமானது மரணத்தையும் பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஆனால் நாம் உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? உபவாசிக்கும் பொழுது இந்த சரீரத்தை, மாம்சத்தை நான் ஒடுக்கும் பொழுது என் ஆவிக்குரிய மனுஷன் ஆவியானவரோடு இணைகிறான். அல்லேலூயா. When I fast and pray, what happens? I crucify my flesh. The spirit man becomes strong, uniting with the Holy Spirit of God, and I rise up. Hallelujah. Hallelujah. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு தெரியுமா? இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர். Hallelujah. Hallelujah. So very important that we need to understand. கொஞ்சம் யோசித்து பாருங்க, டெம்ப்டேஷனே இல்லை, நம்ம யாருமே பாவம் பண்ண மாட்டோம். ஹலோ, just think that
if there is சோதனையே இல்லைன்னா நம்ம யாருமே பாவம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? If there is no temptation, nobody will sin. Amen. But the temptation has been allowed. It has been allowed by God also, and Satan using the temptation to set up against God. Amen. இந்த சோதனையானது தேவன் அதை நமக்கு நன்மைக்காகவும் பயன்படுத்துகிறார். இன்னொரு காரியம், இந்த பிசாசானவன் அந்த சோதனை வைத்து தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்து விழுந்து போகும்படிக்கு நம்மை ஏவுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்வது நல்லது. So it is very important in this morning time to understand few things about temptation. Few things about temptation. Hallelujah. Hallelujah. Temptation will always contradict God's word and God's will. சோதனையானது எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விரோதமாக முரண்பாடாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ அந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். பிசாசு சொல்றான், நீ சாகவே சாவது இல்லை. ஆமென். Are you following? So அந்த சோதனையானது தேவனுடைய வார்த்தைக்கு எப்பவுமே எப்படிங்க இருக்கும்? விரோதமாக தான் இருக்கும். ஆமென். அது முரண்பாடாக தான் இருக்கும். அதை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். சோதனையானது temptation will come through doubts, questions. சோதனையானது எப்படிங்க? பிசாசு எதிரில் நின்னு, ராஜேஷ் நான் இன்னைக்கு உன்னை வஞ்சிக்க வந்திருக்கிறேன் அப்படி சொல்ல போறதில்லை. கேள்விகள் மூலம் தேவன் இதை சொன்னது உண்டோ? இது தேவன் தானா? ஆமென். He comes through doubt, questions, confusion. He will confuse you. Hallelujah. Hallelujah. He will put thoughts in your mind. You put thoughts in your mind such a way that you will question God. Amen. அப்படிப்பட்ட கேள்விகளை உன் மைண்ட்ல போடுவான். நீ கடைசியா தேவனே சந்தேகப்படுகிற அளவுக்கு உனக்குள்ள என்ன வரும்? கேள்விகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, சோதனையானது நீங்க எங்க பலவீனமா இருக்கிறீங்க அந்த ஏரியால வருங்க. Temptation will come in the area of your weakness. Amen. Hello. You're all strong people. Amen. அநேகருக்கு பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டுங்க. ஆமென். பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. ஆமென். சோ நீங்க எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறீங்க அந்த இடத்துல சோதனை வரும். ஆமென். You know your weakness. உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஹலோ. அந்த இடத்துல உங்களுக்கு சோதனை வரும். அந்த இடத்துல அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது மிக மிக முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனையானது எப்படின்னா, அது உங்களுக்கு தற்காலிக சுகத்தை கொடுக்குமே தவிர இதை செய்துவிட்ட பிறகு அதனால் வருகிற அவமானம், வெட்கம், அதனுடைய முடிவு என்பதை ஒருபோதும் உங்களுக்கு சொல்லாது. Temptation will always tell you how much kick you will have when you do it or commit it, how much pleasure you will have, but it will not tell you after you commit it what kind of shame you are going to go through, what kind of losses you are going to face, and what are the consequences that you're going to undergo. It will never tell. Hallelujah, hallelujah. Temptation will prove us we are Joseph or David. இந்த சோதனையானது நாம் நிஜமாவே யோசேப்புகளா இல்ல தாவீதா நமக்கு தெளிவாக காண்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த உபவாசமானது என்ன செய்கிறதுனா, பாக்குறோம் இயேசுவை, அவர் இந்த உபவாச நாளிலே பிசாசு சோதிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை கொண்டு அவர் மேற்கொள்கிறார். அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். When the Satan came to tempt Jesus Christ, Jesus overcame the tempter by speaking the word of God. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பேச கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். உங்க சூழ்நிலை மேல, உங்க மேல, குடும்பத்தின் மேல கர்த்தருடைய வார்த்தை பேச கற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Learn to speak God's word over your life, over your family, over the situations of your life. ஆமென். பேசிருக்கீங்களா எப்பாவது? பேசலாமா? பக்கத்துல இருக்கிற பிரதரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. May be blessed like Abraham. May be blessed by the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை பார்த்து.
I am blessed of the Lord. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்களேன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லைன்னு அழுவாதீங்க. You are already blessed by the Lord. Amen. Do not weep that I do not have any blessing. No, you are already blessed by the Lord. Hallelujah. Hallelujah. As Christians, we are not lucky, we are blessed. கிறிஸ்தவர்களுக்கு அவர் ரொம்ப லக்கிப்பா. லக்கி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. லக்கி எல்லாம் ஊர் விட்டு ஊர் போயிட்டான். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த பாலாவை என்ன பண்றான்? போய் எப்படியாவது தேசத்தை அவன் என்ன பண்ணான்? சபிக்கும்படிக்கு என்ன பண்றான்? பாலாக்கு அவனுக்கு காசு கொடுக்கிறான். அவன் சபிக்கிற எண்ணத்தோடு தான் போறான். ஆனா அவனுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். Balaam went to curse the people of Israelites, but instead of cursing, blessing came out of his mouth. Hallelujah. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை நான் சபிக்க முடியாது. Hallelujah. Whom God has already blessed, nobody will be able to curse. Amen. Hallelujah. அது நல்லா வந்து இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில பேச கத்துக்கொள்ளுங்க. Amen. Hallelujah. I am blessed by the Lord. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Amen. Hallelujah. அது நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. அப்ப இந்த உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் சோதனைகள் அனுபவிப்பீர்கள். Hallelujah. In this 21 days, like never before, you will be tempted too much. என்னப்பா ஃபாஸ்டிங்ல எப்படியாவது இதெல்லாம் கடந்து வரலாம்னு பார்த்தா நீங்க என்ன இன்னும் டூ மச்ன்றீங்களே? ஆமாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சோதனை, இந்த உபவாச நாட்களிலே எப்பவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். Amen. If you are true, if you are going to fast in this 21 days, you will see it. Amen. Hallelujah. Hello. In the fasting time நிறைய கோபம் வரும். Hallelujah. கோபம் வந்து தேவனுடைய பக்தி வைராகத்தினால அல்ல, பசியினால் நிறைய கோபம். Hallelujah. You will become very angry, not because of the zeal of the Lord, because of the sound that is coming from your stomach. You will be very angry. Hallelujah. Hallelujah. And also during this fasting time, what is a beautiful thing God does? He will show us our sins. Amen. இந்த உபவாச நாட்கள கர்த்தர் செய்கிற அருமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் புத்திக்கே எட்டாத படிக்கு இருக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். Amen. He will tell us you are wrong in this place. You are walking in the wrong path. You are in the wrong fellowship. You are in wrong communion. God will tell us. Amen. இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் அருமையாக நம்மோடு அருமையாய் பேசுவார். குழந்தையோட எப்படி ஒரு தாய் எப்படி குழந்தையோட பேசுவா, அது மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், இது பாவம், இது அக்கிரமம், இது நீதி என்று சொல்லி கர்த்தர் அருமையாய் உங்களோட பேசுகிறதை நீ கேட்க முடியும். Hallelujah. 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 So allow God to speak to you. ஆவியானவர் உங்களோடு பேசுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அனுமதிங்க. Hallelujah. Hallelujah. ஆறாவது அடுத்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, fasting is a spiritual act of worship. Amen. உபவாசம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆராதனை. Amen. ஆவிக்குரிய ஆராதனை. Hallelujah. Hallelujah. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 இருந்து 13 வாசிக்கலாம். யோவேல் 2:12 இருந்து 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல தேவன் இஸ்ரவேல் சபை ஜனத்தை என்ன பண்றாரு? நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? சும்மா வெளியே மட்டும் அழுது நிற்காதீங்க, இருதயத்தை கிழித்து இடத்தில் சேருங்கள் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அழுகுறதுல இந்தியன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆமா இல்லையா? God is telling the people, don't just show your tears, tear your heart and draw back to me. Amen.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, கண்ணீர் விட்டு அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் திரும்பி உபவாசத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. That itself is a great privilege. ஆமென். ஆண்டவர் அப்படி நீங்க மனம் திரும்பி என்கிட்ட வாங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் வழியில என்ன பண்றாரு, ஆண்டவர் விட்டு விடுவார். பரிதாபத்துக்குரிய காரியம். ஆமென். Some people God will just leave them like that. They will just live their life that God will not intervene in their lives. But thank God, hallelujah. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். hallelujah. God tells the people of Israelites, tear your heart, mourn, weep and come back to me. amen. இந்த வசனத்தை நம்ம தொடக்கம் எப்படி இருக்குது, முடிவுல பார்க்கிறோம். நீங்க அப்படி கிழித்து வந்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை நான் உண்மையில் ஊற்றுவேன். hallelujah. So God is telling, if you tear your heart and turn back to me, I will pour my spirit upon you, God says. Hallelujah. படிங்க பாருங்க 28வது வசனம், அருமையான வசனம். அந்நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், என் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், மூப்பர்கள் என்னங்க பண்ணுவாங்க, சொப்பனங்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த 21 நாட்கள் நீங்கள் உங்கள் இருதயத்தை கிழித்து மனம் திரும்பி நீங்கள் தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கிற அந்த நாட்களில அல்லேலூயா ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார் என்று எதிர்பாருங்கள். Hallelujah. As you humble yourself, turn your heart and fasting and seeking God, expect that God will pour out His Spirit upon you. Hallelujah, hallelujah. அதை விட பெரிய பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதை பார்க்கிலும் பாக்கியம் ஒன்றும் இல்லை. ஆமென். The Holy Spirit of God coming into you and make you as His dwelling place is the greatest privilege you can have in this life. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனாலே பெற்ற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? பவுல் கேட்கிறார். Don't you know that you are a temple of God and the Spirit of God dwells within you? Amen. Hallelujah. நம்ம கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். இந்த கடைசி நாட்களில ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு நிச்சயமாய் தேவை. Amen. We come into the last days of this human history. We need desperately the anointing of the Holy Spirit of God. Hallelujah, hallelujah. நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி உபவாசத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு தேவனிடத்தில் நீங்கள் சேர்வீர்களானால் தேவனால் உங்களை நிரப்ப முடியும். Amen. If you truly repent, mourn and weep over your sin and turn to God, I challenge you, I tell you my brother, that God is able to fill you with His Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. கடைசியாக இந்த உபவாசம் நாட்களில நாம் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். Amen. If you fast honestly, seeking God with true repentance, you can hear the voice of God. Hallelujah, hallelujah. மனுஷன் பேசுறது செகண்ட், அவர் உங்களோட பேசிட்டார். ஆமென். இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன்ப்பா, ஒரு வார்த்தை கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 50-60 வருஷ வாழ்க்கையின் பாடுகள் அவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாம் மாறிவிடும். ஆமென். 50-60 years of life troubled life can be sorted out by one word of God. God speaks to me. Amen. Hallelujah, hallelujah. அது மாத்திரமல்ல, இந்த உபவாச நாட்கள்ல நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம தெளிவடைந்து விடுவோம். Amen. Hallelujah. You will become spiritually aware when you are fasting. You will be spiritually sensitive to God's move, God's ways and God's urging. இந்த உபவாசம் இருக்கிற நாட்களிலே நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இருப்பீங்க? உணர்வுள்ளவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் நடத்துதல் உங்களுக்கு புரியும்.
கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஜெபிக்கணுங்க, வார்த்தை படிக்கணுங்க என்று சொல்லுகிற அந்த உந்துதல் உங்களுக்குள்ளாக ஆவியானவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டிங் டைம்ல நிறைய தூங்காதீங்க. பாஸ்டிங் டைம்ல வேதத்தை வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிங்க, கர்த்தரை ஆராதிங்க, ஐக்கியத்தோடு இருங்க. அல்லேலூயா. This during fasting time, sleep will come. Don't sleep. Amen. Pray, read the word, worship God, speak with someone, conversing with someone about the word of God. Hallelujah, hallelujah. எல்லாவற்றின் மேலாக ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் உணரணும். ஆமென். இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிங்க. அல்லேலூயா. Pray, Lord, open my spiritual eyes. ஆமென். என்னங்க? ஆமென். See, this eyes can only see the flesh, only see the concrete, but the inner eyes, when God opens, you can see the glories of heaven. ஆமென். இந்த மாம்சத்தினுடைய கண்களினால மாம்சத்தை தான் பார்க்க முடியும், உலகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய மனக்கண்களை திறப்பாரே ஆனால் நான் பரலோகத்தின் மகிமைகளை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உபவாச நாள் இந்த ஜெபத்துல எல்லாம் போகும்போது அவர்கள் தூதர்களை பார்க்கிறாங்க, பரிசுத்தவான்களை பார்க்கிறாங்க, பரலோகத்தின் காரியங்களை பார்க்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பவுல் சொல்லுகிறார், கீழானவர்கள் அல்ல மேலானவர்கள். Paul says that do not seek the things of the earth, seek the things of heaven. Amen. Seek the things of heaven. So இந்த உபவாச நாட்கள்ல கேளுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எனக்கு உம்மை குறித்த தரிசனத்தை தாரும். ஆமென். ஒரு முறை கூட நம்ம கண்களை மூடி நல்லமா ஜெபிக்கலாமா? Shall we close our eyes and pray, Lord, I want a vision from you, Lord. Personal vision. எனக்கு தனிப்பட்ட விதத்துல நீர் எனக்கு தரிசனத்தை தாரும். ஜெபம் பண்ணுங்க பாருங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah. ஜெபம் பண்ணுங்க. Lord, I need a vision from you, Lord. I want a vision from you, Lord. Hallelujah. I need you to speak to me, God. ஆண்டவரே நீரோடு பேசும் ஆண்டவரே, எனக்கு தரிசனத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah, hallelujah. அவர் தருகிற தேவன், கேட்டால் தருகிற தேவன். Hallelujah, hallelujah, hallelujah. கேட்டால் அவர் தருகிற தேவன். ஆமென். ஆண்டவரே இயேசுவுக்கு கொடுத்தீங்களா தரிசனம், பவுலுக்கு கொடுத்தீங்களா தரிசனம், பேதுருக்கு கொடுத்தீங்களா தரிசனம், எனக்கும் தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If it is possible for Isaiah, it is possible for me also. It is possible for Paul, it is possible for me also. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கிடைக்குமே ஆனால் எனக்கும் கிடைக்கும், பவுலுக்கு கிடைக்குமே ஆனால் எனக்கும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. பேதுருக்கு உண்டாகுமே ஆனால் தேவன் எனக்கும் தருவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கேட்கிறவன் தான் கிடைக்கும். ஆமென். தேடுகிறவன் தான் கண்டடைவான், தட்டுகிறவன் தான் திறக்கப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய உபவாசம் வீணா போக கூடாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய உபவாசத்துக்கு பலன் உண்டு. ஆமென். நம்முடைய உபவாசத்துக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துங்க வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18. மத்தேயு 6. நீங்க உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, அவர்கள் உபவாசிக்கும் பொழுது எல்லாரும் பார்க்கணும்னு உபவாசிக்கிறாங்க, தங்கள் முகங்களை வாழ பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்க்க மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன், நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படாமல் அந்த இடத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது 3 காரியங்களை தேவன் வலியுறுத்துகிறார். When you read Matthew chapter 6, God talks about 3 important practices, and he says that you're praying, you're giving, you're fasting, known only to God as a reward. Hello? உங்களுடைய கொடுத்தல், உங்களுடைய ஜெபித்தல், உங்கள் உபவாசித்தல் தேவனுக்கு மாத்திரமே தெரியும்படிக்கு நீங்க கொடுக்கிறது, நீங்க ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, தேவன் அதை பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக செய்யாம தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. நீங்கள் உபவாசிப்பீர்களானால் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க சாப்பிட மாட்டீங்க. நிறைய பேர் வந்து இப்ப கேட்க போறாங்க, ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்க? What will be your answer? You are not going to eat, all this 21 days. People will ask you, why you did not eat? What will be your answer? அந்த boss இருக்காங்க. Hallelujah. May God give you the wisdom to tell. Amen. Hallelujah. உங்களுடைய கொடுத்தல், உங்களுடைய உபவாசித்தல், உங்கள் ஜெபத்திற்கு பலன் உண்டு. Amen. Make sure that you are praying, you are giving and you are fasting be secret and known only to God. Hallelujah. 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 நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு முன்பாக மனிதனுக்காக எதையும் பண்ணாதீங்க. Amen. Don't do anything for man. Don't do anything for man to please man. Hallelujah. மனுஷனுக்காக மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ணாதீங்க. Hallelujah. Hallelujah. இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, உலகத்தார் போல நம்ம பேரை முன்னாடி கொண்டு வரதுக்கு பிரயாசப்படாதீங்க. Amen. Hallelujah. Like the worldly people, don't strive to exalt yourself. Amen. Don't strive to exalt yourself in the presence of God. தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்களே மேன்மைப்படுத்தி காண்பித்துக் கொள்ளாதீங்க. Hallelujah. Hallelujah. கோயிலுக்கு நிறைய பாஸ்டர் வருவாங்க. அவங்க வரும்போது எப்படி சொல்லுவாங்க, 40 நாட்கள் நான் பாஸ்டிங் இருந்தேன், உனக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கரெக்டா சொன்னாரு. ஆமென். கள்ளத்தீர்க்க தரிசி அது நல்ல சத்தமா சொல்லுங்க, கள்ளத்தீர்க்க தரிசி. ஆமென். புரியுதா உங்களுக்கு? Many people will say that 40 days I fasted and prayed and God showed me the vision. Don't believe all that false prophets. Amen. Hallelujah. உண்மையாய் உபவாசிக்கிறவன் ஜனங்களுக்கு சொல்லுவது இல்லை. ஆமென். உண்மையாய் கொடுக்கிறவன் ஜனங்களுக்கு சொல்லுவதில்லை. உண்மையாய் ஜெபிக்கிறவன் ஜனங்களுக்கு சொல்லுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான ஜெபம், உண்மையான கொடுத்துதல், உண்மையான உபவாசம் ரகசியமாக இருக்கும். அது தேவனுக்கு மாத்திரமே தெரிந்திருக்கும். Hallelujah. Hallelujah. If you want name in the church, in the society, in the family, in the workplace, you will get it. People will honor you. Heaven will not honor you. Hello? Hallelujah. Hallelujah. உங்களுக்கு பேர் வேணுமா? வீட்ல பேர் வேணும், சர்ச்சில் பேர் வேணும், குடும்பத்துல பேர் வேணும், வேலை இடத்துல பேர் வேணும், உங்களுக்கு கிடைக்குங்க, நிறைய கிடைக்கும். ஆமென். Hallelujah. Hallelujah. நம்முடைய தமிழ் பண்பாடுபடி சால்வெல்லாம் போடுவாங்க. ஆமா இல்லையா? இல்ல பொக்கே எல்லாம் கொடுப்பாங்க இங்கிலீஷ் படி. அதெல்லாம் நீங்க வாங்கி கொள்ளுங்க, எல்லாம் கிடைச்சிடும். ஆனா மேல இருந்து ஒரு உத்தரவாதம் வராது. ஆமென். Hallelujah. Hallelujah. All our Christian life will be satisfied with one word. Well done, my good and faithful servant. Amen. நம்முடைய முழு கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார் பாருங்க, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே. உலக தோற்றத்துக்கு முதல் உன் பிதாவானவர் உண்டி பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்துக்குள் பிரவேசி. That is the greatest honor you will have in your life. Amen. அந்த கடைசி நாட்களில் அவரை சந்திக்கும் பொழுது அவரை நம்ம பார்த்து சொல்லுவார் பாத்தீங்களா, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, இந்த உலக தோற்றத்துக்கு முதல் உன் பிதாவானவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்துக்குள் பிரவேசி. அதுதான் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் இன் லைஃப். Hallelujah. Hallelujah. Don't seek for any man's appreciation. எந்த ஒரு மனிதன் பாராட்டுதலுக்காக என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்த்து காத்து நிக்காதீங்க. Hallelujah. Hallelujah. எதிர்பார்த்து காத்து நிக்காதீங்க. Hallelujah. God will honor you. தேவன் உன்னை கனப்படுத்துவார். தேவன் உன்னை கனப்படுத்துவார். தேவன் உனக்கு பலன் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற, நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிற உபவாசமாக இருக்கட்டும். Hallelujah. Hallelujah.